ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா புளி வந்து ஆயிராங்க. புளி நார் வாங்கணுமாக்கா? இது குழம்புக்கு போகிறீங்களா? குழம்புக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் புளி போடுறது. இதை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணணும். நார் இதெல்லாமே தொக்கெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நசுக்குவாங்க. சுத்தம் பண்ணுறாங்க பாருங்கள். சுத்தமாக எல்லாமே நார்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் நார்லாம் எடுத்துருவாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் சுத்தம் பண்ணிடுவாங்க. சுத்தம் பண்ணிவிட்டு நசுக்கணும். நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்க. நம்ம வடிச்சு ரேக்க வச்சு கொடுத்துறதுமா. காஞ்சிருச்சுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா புளியும் கம்ப்ளீட்டாக ஆஞ்சாச்சு. இப்போ பெரிய ரேக் புளி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை எடுத்துன்னு போயிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன புளி, ஒத்த கொட்டை இந்த மாதிரி வருது. இது வந்து இது தனியாக வந்துடுச்சு பாருங்கள். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் உடைக்குவாங்க. உடச்சி வைக்கணும். சார் வாங்க அடுத்து ரேக்கு உடைக்கிறத பார்ப்போம். வைக்கிறது பாருங்க மொத்த கொட்டை ஃபுல்லாக. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போடுவாங்க. இல்லைன்னா ஆஞ்சி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெராஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒத்த கொட்டை நல்லா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு அதுக்கு மேலே தான் போட்டு பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து போடுவாங்க. கேட்டுங்களா? பெரிய ரேக்கில் வந்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து வைக்குவாங்க. அப்போ தான் வந்து புளி வந்து நல்லா ஓடும். இல்லைன்னா பிசு பிசுன்னு பார்த்தீங்கன்னா ஓடுது. பார்த்தீங்கன்னா புளி நல்லா வந்து வெயிலில் வந்து காஞ்சிடுச்சு. காஞ்சி எட்டுன்னு வந்து இப்போ கொட்டியாச்சு. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நசுக்கிறது தான் பாருங்கள். நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். நிருபா ஆட்டு நல்லா இல்லை. உடையுங்களா? சரியா? ரொம்ப சூடாக்குதா? சூடா ஆறணுங்களா? சூட்டில் உடச்சா தானேக்கா கரெக்டாக இருக்கும். சூட உடச்சா மையாது. காய வச்சுட்டு ஆற விடணுமா அதுக்கப்புறம்? அப்படி காட்டுங்க.
Berani atau apa? Bye. Hey. இது இந்த ரேக்கா இது சின்ன ரேக் அது இது பெரியது. பெரிய ரேக்கு சுத்தியரம் வைக்கிறதுக்கு பெருசு வேணும். வளைய மேல சுத்தியரம் வைக்கிறதுக்கு பெருசு வேணும். இது நடுமத்தியில் வைக்கிறதுங்களா? இந்த புளி பார்த்தீங்கன்னா சீ வந்து வைக்கிறதுக்கு, அது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வைக்கிறது. ஆமாக்கா? ஆமாம். நடுவில் வைக்கிறதுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வைக்கிறதுக்கு. ஒத்த கொட்டை வர புளி வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நசுக்கணும். அந்த புளி வந்து பார்த்தீங்கன்னா ரேக்கில் நசுக்கியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனித்தனியாக நசுக்கி போட்ட புளியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரேக்கில்ங்க ஃபஸ்ட்டு பட்டரை வைக்கணுமாம்மா? ஆமாம். அதுக்கப்புறம் செண்டை வைக்கணும். இந்த ஆட்டையும் பார்த்தீங்கன்னா 2 வளையாளத்தில் வைக்கிறாங்க. அது ஒன்று, இந்த ஆட்டை பார்த்தீங்கன்னா இது ஒன்று. பெரிய ரேக்கு வந்து சைடில் வச்சுட்டு சின்ன சின்ன ரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வைக்கிறாங்க.
பெரிய ரேக்கெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு நடுவில் சின்ன ரேக் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த கொட்டை புளி வந்து சின்ன சின்ன புளி வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் போட்டு நல்லா வந்து கையிலே வந்து அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பு வந்து பெரிய ரேக் வந்து மேலே வைக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புளி வந்து இது உடச்சி வந்து பாருங்க உடச்சி வச்சுருக்கு. இது வந்து நடு சென்டரில் போட்டு அது மேலே திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரேக் வைக்கணும். தெரியுமா? வச்சது பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் அந்த ரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேக் வச்சதுல வந்து மடக்கி திரும்பவும் பார்த்தீங்கன்னா சின்ன ரேக் வந்து நடுவில் வைக்குவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கையிலே நல்லா வந்து அழுத்தம் பண்ணாவே வந்து செய்யணும். அப்படி இல்லைன்னா வந்து துணியை இது பையை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான பையை எடுத்து மேலே போட்டு காலில் மறிச்சா கூட அந்த சுத்தமான பையெல்லாம் நீங்கள் தான் தப்பீங்க. மண் இல்லாத பை ஏன்னா புளிக்கு அதை யூஸ் பண்ணுறது தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றிலாம் வச்சு முடிச்சிட்டாங்க, ஓரளவுக்கு வச்சு முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்பு ஹோல்ஸாக இருக்கிறதால சின்ன சின்ன புளி வச்சு அதை கவர் பண்ணேன்.
இது வந்து பழைய புளி ஆயிட்டு பின்னாடி தான் வந்து குழம்புக்கு வரதாக்கா? கட்ட அனுப்பினே தான் இருப்பாங்க. இல்லை, அது பழைய புளி ஆயிட்டு பின்னாடி தானே வெளியில யூஸ் பண்ணுறாங்க. வெளியில புளி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நாம் நெசி கொடுத்தா கட்டி கட்டி வெளியில் அனுப்பினே தான் இருக்காங்க. இதே நம்ம கடை வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சா வெளியாது, ஏசி விட்டு வெளியே தான் கருவாங்க. இப்போ வெளியே வச்சுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேக்கு வச்சு அடுத்த முட்டை வச்சு பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. இப்போ ரேக்கு வச்சது எடுங்க. அப்படியே காமிமா. பார்த்தீங்கன்னா எப்படி இது பாருங்க. அந்த புளி வந்து கிணறு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே ரேக்கு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வைக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்த வரைக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். பாய் சொல்லிடுமா. பாய். பாய்.